எந்த ஒரு மனம் திரும்புகிற மனுஷனுக்கும் தேவன் உணர்வை கொடுத்து, என்ன கொடுத்து? உணர்வை கொடுத்து அவனுடைய மனதில் இந்த நற்செய்தியை போய் பிரகாசிக்கத்தக்கதான கிரியைகளை செய்து தான் அவன் ஓப்பன் பண்ணுறார். இப்போ நாம் அதெல்லாம் பண்ணப்பட்டு புரிஞ்சு எங்கே வந்துட்டோம்? அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுக்கு தான் இந்த செக்ஷன். அபிஷேகம் பண்ணப்படாதவங்க கேட்டுங்க இனிமேல் என்ன பண்ணணும் அப்படின்னு. இப்போ பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே என்ட்ராயாச்சு. இப்போ என்ட்ரு ஆகிட்டுமா இல்லையானே ஒரு சந்தேகம் உங்களுக்கு ஒரு சிலருக்கு. அந்த சமூக தப்பத்தினுடைய அனுபவம் படி தேவ தியானம், சத்தியத்தின் வெளிப்பாடு, தேவ ரகசியங்கள், வசனம் தியானம், இவைகள்லாம் உங்கள் ஆன்மாவில் நடந்தால், தூபபீடம் ஜபம் ரெகுலராக அருமையாக அபிஷேகத்தோடு ஜப வாழ்க்கை இருந்து கொண்டே இருக்கிறது. ஓகே. அபிஷேகமான ஜீவியத்தில் வல்லமையாக, பிரகாசமாக, சாட்சியாக, குத்துவலுக்கு சாட்சி, பிரகாசம், வல்லமையான செயல்பாடு, இதெல்லாம் என்ன கேட்டது? எரிந்து கொண்டிருக்கிறீங்க, நல்லா பிரகாசமாக எரிந்து கொண்டிருக்கிறீங்க, வல்லமையாக இருக்கிறீங்க, வரங்களோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறீங்க, தேவ ஞானங்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படி பரிசுத்தாவியினுடைய அக்கினி உங்களுக்குள்ளே ஃபயர் ஆகின்னு இருக்குது. ஜபம் ஒரு பக்கம் இருக்குது, வேதங்களுக்கு தியானத்துக்கும் எல்லாத்துக்கும் இடமளிக்கப்பட்டு ஒரு ஸ்பிரிச்சுவலிசம் அப்படியே சும்மா ஃபுல்லாக ஆன்மாக்குள்ளே ரொட்டேன் ஆகினே இருக்குது. மனதிலிருந்து ஆன்மாக்குள்ளே அப்படியே ரொட்டேஷன் ஆகினே இருக்குது கம்ப்ளீட்டாக. இப்போ உங்கள் குடல், கிட்னி எல்லாம் வேலை செய்கிறதுனால தானே உட்காந்துக்கிறீங்க. அதே மாதிரி இந்த செயல்பாடு உள்ளே இருக்கணும் கம்ப்ளீட்டாக. ஆவியானவர் உணர்த்தினே இருப்பார், அங்கேருந்து பேசுகிற மாதிரி என் மைண்ட்லேருந்து உணர்த்தினே இருப்பார். தூண்டுவார், உணர்த்துவார், பேசுவார், தேற்றுவார், உணர்த்துவார், தூண்டுவார். இந்த மாதிரி காரியங்கள் எனக்கு கமெண்ட்ஸ் கொடுத்துனே இருப்பார். எனக்கு 1008 கிராசிங் சிக்னலிங் வந்தால் கூட எல்லாத்தையும் டிராஃபிக் ஜாமை அவர் நிறுத்துவார். அப்படியே நிறுத்து அப்படின்னு எனக்கு என்ன சொல்லணும்னு கமெண்ட்ஸ் கொடுத்துனே இருப்பார். நான் அதுக்கேற்ற மாதிரி என்னுடைய ஆன்மாவும் நானும் என் பாடியும் கோஆப்ரேட் ஆகினே இருக்கோம். சம்டைம்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது எதிர்ப்பு. டமால் ஒரு நாள் ஃபாஸ்டிங் போட்டு உட்காரு, 2 வேளை சாப்பிடாத அப்படின்னோடனே பலிபீடத்துக்கு போயிடும். எங்கே போவோம்? பலிபீடத்துக்கு போயிடும், கிராஸ் ஆகிடும். ஆவியானுடைய பவர்ஸ் அதிகமாக எனக்கு வரும், என் மைண்ட் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும், ஆன்மா ஸ்ட்ராங் ஆகும். ஆகும்பொழுது என்னை மேற்கொள்ள வந்த எந்த விதமான செயல்பாடுகளும் சரீரத்தின் மூலமாகவோ வேறு எந்த பாவத்தின் சூழ்நிலையோ எது வந்தாலும் சரி, அல்லது ஒரு சூழ்நிலை ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, அந்த பிரச்சனை என்னை பயமுறுத்தினாலும் எனக்கு தைரியத்தின் ஆவி வந்து இறங்கிட்டு இருக்கும், சிங்கத்துக்கு ஒத்த மாதிரி. எப்படி? ஆமாம். அப்போ எனக்கு அதனுடைய காரியங்கள் என்னை விட்டு ரெக்டிஃபை ஆகிடுது. நான் தைரியமாக உலகத்தை சந்திக்கிறேன், ஃபேஸ் பண்ணுறேன். இந்த மாதிரியான ஒரு செயல்பாடை உள்ளே கொண்டு வருவது தான் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அங்கே மகாபரிசு ஸ்தலத்தில் நின்று டைரக்ஷனை அவ்வப்பொழுது கொடுத்தார். ஆனால் இப்போவோ என் மீது உன் மீது வந்திருக்கிற ஆவியானவர் எப்போ தேவை அப்போல்லாம் கொடுத்து கொண்டே இருப்பார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 2 பாருங்க. அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளின வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்தருளினார். இப்பொழுது காண்கிறதும்
இப்படி செயல்பாடு ஃபங்க்ஷனிங் ஆகும்பொழுது, உங்களுக்குள் ஆவியானவர் கிரியை செய்யும் பொழுது நிறைய சேஞ்சஸ் வந்துனே இருக்கும். டெவலப்மெண்ட், சோல் டெவலப்மெண்ட் பயங்கரமாக இருக்கும். அதில் தான் ஆன்மா கட்டப்பட்டு எழும்போம். அப்படியே புருஷனாய் எழும்போம், தேர்ச்சி பெற்றவனாய் எழும்போம். அதில் தான் நம்ம படிக்கிறோம், ஆத்துமா ஈடேற. 10 கடைசி, நாமோ கெட்டு போக பின் வாங்குகிறவர்களாயிராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். இப்போ பிலிப்பு உட்காந்துருந்தார், அவனை யார் அமிச்சது வனாந்தரத்துக்கு? பேசுவார், உணர்த்துவார், தூண்டுவார். மெல்லிய சத்தத்தோடு உங்கள்கிட்ட என்ன செய்வார்? பேசக்கூடியவர், தூண்டக்கூடியவர், உணர்த்தக்கூடியவர், தைரியப்படுத்தக்கூடியவர். சொல்லுங்கள். இவ்வளோ காரியங்களை டைரெக்டாக வந்து யார் பரிசுத்தத்தை விரும்புகிறாங்க, யார் தேவ சித்தத்தை விரும்புகிறாங்க, தேவ வாஞ்சியாக யார் இருக்காங்க, உலகத்தின் பின்னாடி போகணுன்னு ஆசைப்படுறவங்க யார், சாப்பாட்டே சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுறவங்க யார், டெக்கரேஷன் பண்ணி சுற்றின்னு இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க யாருன்னு அவருக்கு தெரியும். அந்த மாதிரி ஆள் மேலே அவர் செலக்ட் பண்ண மாட்டார், வரமாட்டார். என்ன செய்ய மாட்டார்? சொல்லுங்கள். வரமாட்டார். ஒன்லி தேவ வாஞ்சை, நீதியின் மேல் பசிதாகம் யார், தாகம் உள்ளவன் யார்? சொல்லுங்க. தாகம் யார், வாஞ்சை யார்? நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவன் அவன். ஓ தாகமாயிருக்கிறவர்கள் என்னிடத்தில் வந்து, தாகமாயிருக்கிறவனுக்கு நான் தண்ணீரை கொடுப்பேன். தாகம், வாஞ்சை, ஆசை, தேவ வாஞ்சை, தேவ ஆசை, விருப்பம். ஐயோ நான் இன்னும் கர்த்தருக்கு பிரியமாக ஜீவிக்கணுமே. அப்போ தான் நைட்டில் தரிசனம், சொப்பனம். அப்படின்னா ஆலயம் ஃபங்க்ஷனிங்லே இருக்குதுன்னு அர்த்தம். என்னது ஆலயம்? எந்த ஆலயம்? ஆசிரிப்பு கூடாருமா? இந்த கருப்பட்டி ஆலயம், தகசுத்தோல் ஆலயம். தகசுத்தோல் நமக்கு தான் சரியாக இருக்கும். ஆனால் அந்த தகசுத்தோல் பண்ணு பாரு அட்டகாசம். எப்பா பாப்பா, அங்கேருந்து வரோம், ஒரு சில வரான் பாரு, தகசுத்தோலோடு தான் வரான். அதில் வேறு யாராவது கேண்டி கொடுக்குறாங்க, தகசுத்தோலை நாங்கள் வெள்ளத்தோலை மாற்றிடுறோன்னு. ஒரே ஒரு வழி தான் இருக்குது, தோலை உரிச்சா தான். இந்த கருப்பட்டி, இந்த தகசுத்தோல், இந்த ஆலயத்துக்குள்ளே இந்த செயல்பாடுகள் சும்மா மூமெண்ட்டில் இருந்தால் நைட்டில் தரிசனம் வரும், சொப்பனம் வரும், டக்குன்னு சத்தம் வரும். ஆன்லேயே இருக்கணும். எப்படி? ஆமாம், தூங்கினே இருப்பேன். கரெக்டாக 5 மணிக்கு ஒன்று எழுப்பி விடுவார். தூதர்கள் வருவாங்க, எல்லா ஃபெசிலிட்டிஸும் நடந்துன்னு இருக்கும், எல்லா ஏற்பாடும் நடக்கும். அப்போ தான் ஸ்பிரிச்சுவலிசத்தை நீ பார்க்கவே முடியும். எல்லாம் வயிறு ஃபுல்லாக நல்லா துணுட்டு ஜபத்தை பற்றியே, காலையில் ஜபத்தை பற்றியே, கர்த்தரை பற்றியே நினைக்காம அதில் வரையாது. ஹல்லேலூயா 8 மணிக்கு எழுந்துக்கணும். ஹல்லேலூயா ஆண்டவர். என்ன ஹல்லேலூயா? எங்கே எருமாடு தீனி தீனு மட்டும் எங்கே காலையில் இருந்து? ஸ்பிரிச்சுவல் பீப்புள், தே ஆர் வெரி சென்சிட்டிவ். எப்படி? ஆக்டிவ், சென்சிட்டிவ், சுறுசுறுப்பு, ரொம்ப உணர்வுக்குரியவங்க. ஆவியான ரொம்ப மென்மையானவர். சொல்லுங்க, சொல்லுங்க எல்லாரும். இப்போ நான் வரும்போது நீ எருசலேமை பற்றி பேசுகிறியே இல்லையோ, ஃபங்க்ஷனை பற்றி பேசுன்னு சொன்னார். இங்கே நிற்கிறேன்ல, யூ டாக் அபவுட் த ஃபங்க்ஷன் சொல்லிட்டார். அதனால தான் அதை ஃபோக்கஸ் பண்ணுறேன் நான். அப்போ அவருக்கு ரிப்ளை கொடுக்குற மாதிரி சொல்கிறேன். அதுக்கான வசனம் கூட நான் ப்ரிப்பேர் பண்ணலையே. யூ டூ இட். அப்போ பைபிள் ஸ்டடியாக இருந்தால் கூட அவர் சொல்கிற எண்ணத்துக்கு தான் கீழ்ப்படிவோம். அதனால தான் ஒன்றும் தெரியாத ஆள் கூட நீ தெரிஞ்சுக்கிற. இந்த மாதிரி காரியங்களை பெரிய பெரிய ஊழியத்தை வச்சுருப்பாங்க, ஒன்றுமே தெரியாது.
மொத்தத்தில் கதை ஓடின்னு இருக்கும். கர்த்தர் முன்னாடி போகிறார், ஜெயிக்கிறார், உனக்கு எல்லாத்தையும் செஞ்சிருவார்னு. கடைசியில் இவனும் போக மாட்டான், எல்லாரையும் போக மாட்டான். என்னைக்கு நீ ஆவியானுடைய செயலை உணர்கிறாயோ, அவருடைய கமாண்ட்ஸு கீழ்ப்படுகிறாயோ. சில இடத்துல அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் ஆரம்பத்தில் கீழ்ப்படிஞ்சிருப்ப, போக 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 நீ அந்த ஸ்பிரிச்சுவலிசத்தை இழந்திருப்ப. மனிதனால், உலகத்தால், செல்ஃபோனால், சரீர இச்சையினால், மாம்ச சிந்தையினால் இழந்திருப்ப. அவ்வளோதான், ஃபைல் க்ளோஸ் ஆகிடும். ஆண்டு சொல்ல, என்னுடைய ஆவி எப்போதும் மனிதனோடு போராடுவதில்லை. படிங்க எல்லாரும். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷரோடு போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே. ஆதியாகமம் 6:3. ஆனால் நீ கீழ்ப்படிதலா, தேவ பயமா, அட்டன்டிவா, நான் பரிசுத்தம் அடையணுன்ற தாகத்தோடு இயேசுவை சந்திக்கணும். வருகையில் நான் மிஸ் ஆகக்கூடாது, வருகையில் மிஸ் ஆகக்கூடாது. என் வாழ்க்கையும் இந்த பூமியில் பிரோச்சனமாக இருக்கணும், சாட்சியாக நிற்கணும். கர்த்தருக்கு ரொம்ப அவரை பார்க்கும் போது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். இந்த பூமியில் அவருக்கு பிரியமாக நான் வாழணும். இதெல்லாம் தான் நம்மளுடைய தாகமாக இருக்கணும். ஆலோசனை சங்கத்தாரெல்லாம் உங்களை பிடிச்சிட்டாங்கன்னா சீசரில் சொல்கிறார், நீங்கள் ஒன்றும் பயப்படாத, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உனக்கு எப்படி சொல்லணும்னு அவர் சொல்லித் தருவார். இதை எடுத்துக்கின்னு பிரசங்கம் பண்ண வரவங்க என்னென்னவோ பண்ணுறாங்க. அங்கே பிடிச்சிட்டாங்கன்னா என்ன பதில் சொல்லணும்னு யார் பேசுவார்? உன்னில் இருக்கிற ஆவியானவர் உன்னோடு கூட என்ன செய்வார்? சொல்லித் தருவார். நீ அதை பேசு. யோவான் சொன்னார், உங்களுக்கு யாரும் ஒன்றும் அனுதினம் கைட் பண்ண தேவையில்லை, அனுதினம் சொல்ல தேவையில்லை. உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் உங்களுக்கு உணர்த்துவார், பேசுவார். படிங்க. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அதை நான் இங்கே போகிறேன், அங்கே வரேன், அந்த நாட்டுக்கு போகிறேன், இந்த நாட்டுக்கு வரேன், வியாபாரம் பண்ணுறேன்னு பயப்படாதீங்க. நீ சத்தியங்களாம் நல்லா கேட்டுட்ட. அங்கே நீ போய் என்ன நினைக்கணும்னு நீ யோசிக்குவானா? உங்களுக்கு அவர் உணர்த்துவார், ஞாபகப்படுத்துவார், பேசுவார். ஹல்லேலூயா. யார் சொல்வார்? ஆவியானவர். உங்களை நிறைய பேர் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களை டக்குன்னு ஜெபம் பண்ண சொல்லியிருப்பார். வேதங்களை தியானிக்கும் போது அப்படியே ஃபயர் உங்கள் மேலே அப்படியே வரும், அப்படியே அக்குனி மேலே வரும். அவ்வளோ பயங்கரமாக பேசியிருப்பார், உறுதிப்படுத்தியிருப்பார். இந்த வசனம், இந்த பைபிள் தானா, இது என்னப்பா இது இவ்வளோ ஃபயராக என் மேலே வருதே, அந்த வசனம் இன்டெக்ட் ஆகும், இதன்படி தான் உன்னை நடத்த போகிறேன்னு. அப்போ அப்படியே ஃபயர் ஆகும். அப்படியே முட்டி போட்டு ஜெப தூபத்தில் அப்படியே முட்டி போட்டு என்ன சும்மா அப்படியே அனல், அப்படியே தேவ சமூகம் உன்னை நிரப்பி கொண்டு இருக்கும். தூப பீடம். அந்த குத்து வழக்குன்றது அனல் உள்ள வாழ்க்கை. சொல்லுங்கள், வரம் உள்ள வாழ்க்கை. அதிலிருந்து தான் ஊழியமே செய்யணும். இதுலேருந்து யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான். அந்த மாதிரி சர்ச்சு மத்தியில் தான் 7 குத்து விளக்கு மத்தியில் தான் யார் உலாவுறாரு? வெளிப்படுத்தல, இயேசு உலாவுறாரு. அவங்களுக்குள்ளே இருக்கிற குறைகளையும் சொல்லி அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. இப்படி இருக்கும் பொழுது உன் ஆலயத்தில் ஆசாரியர் ஹோலி ஸ்பிரிட், சொல்லுங்கள், மெல்கி ஷேதேக், சொல்லுங்கள், அவர் வரலன்னா ஆலயம் ஃபங்க்ஷன் ஆகாது. சொல்லுங்கள், சொல்லுங்கள். நோட்டில் எழுதி வச்சுட்டு தான் போகணும். பைபிள் படித்தா உங்களுக்கு தூங்கணுன்னா பைபிள் படித்தா போதும். நீங்கள் ஒரு கிறிஸ்தவன் சொன்னான் தூக்கமே வரலன்னு, பைபிள் படி அப்படின்னு. அவங்க வீட்டம்மா சொல்லிச்சு, ஐயா 1/2 மணி நேரத்தில் தூங்கிட்டாரியா எனக்கு. அப்போ அவ்வளோ கனநித்திரை ஆவிக்குது. எவ்வளோ
அந்த மாதிரி உருப்படாத கிறிஸ்தவங்க தூங்கணுன்னா தூக்க மாத்திரை வேணாம் உனக்கு. என்ன படி? பைபிள் படி. 1/2 மணி நேரத்தில் நீ தூங்குறியல பார். தேவ ஜனமே, இப்போ அந்த ஃபங்க்ஷனிங்கில் பற்றி ஓரளவுக்கு நீங்கள் இப்போ புரிஞ்சிருப்பீங்க. ரொட்டேஷனாக இந்த ஃபயர் லைஃப் தான் அவர் விரும்புவார். அல்லேலூயா. இதில் வர கர யாருன்னா எல்லாரும் பேசுகிறாங்க. இது நடிப்பு. இது நடிப்பு. அதெல்லாம் எவ்வளோ நாள் நடிக்க முடியும்? நீ எவ்வளோ நாள் நடிக்க போகிற? ரியல் லைஃப்பை விரும்புங்க. த ஃபங்க்ஷனிங் கண்டினியூலி, தொடர்ச்சியான செயல்பாடுகள். சொல்லுங்கள். ஆமாம். இப்போ அந்த ஃபங்க்ஷனிங்கில் பற்றி ஓரளவுக்கு நீங்கள் இப்போ புரிஞ்சிருப்பீங்க.